வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இவ்வளவு தாண்டா உங்களுடைய பாசிச எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு வாக்கு அறுவடை செய்யக்கூடிய ஒரு வழிமுறை தான் அப்படிங்கிறத நேற்றைய தினத்திலிருந்து நடைபெறக்கூடிய அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி பரவுச்சு. சமூக ஊடகம் மட்டுமல்ல, தந்தி, பாலிமர் மாதிரியான செய்தி ஊடகங்களில் இந்த செய்தி பரவலாக போய்கொண்டிருக்கிறது. நான் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரையிலும் எந்த திமுக தலைவர்களும் சரி, அதே மாதிரி அதிமுக தலைவர்களும் சரி, இதை மறுக்கல. சரி, இவங்க மறுக்கல, இது வதந்தியாக இருக்குமோ நம்ம நினைச்சு கடந்து போலான்னு நினைச்சா அதுவும் முடியல. ஏன்னு சொன்னா, திமுகவினுடைய ஆதரவாளர்கள், திமுக கட்சியை சார்ந்தவர்கள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த செய்தியை கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் ஒன்றிணைய வேண்டும், அண்ணன் தம்பி பங்காளிகள் ஒன்றிணைந்து தாவேக்காவை விரட்டி அடிக்கணும். எப்படி ஒரு நடிகர் ஆட்சி அமைக்கிறதா இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக இரண்டு பேரும் ஒன்றிணைவது காலத்தினுடைய கட்டாயம். பீகார்ல இணைஞ்சது மாதிரி, அதே மாதிரி மகாராஷ்டிரால காங்கிரஸும் உத்தவ் தாக்கரேயும் இணைந்தது மாதிரி, இப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் இணைந்தது மாதிரி, இப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுலேயே இவர்களுடைய உள்ளார்ந்த உணர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாரையாலுமே புரிய முடிகிறது. அப்போ பிஜேபி கூட்டணியில் இருந்த அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா பிஜேபி பின்னாடி இருந்து இயக்கும் இவர்கள் இப்படின்னு சொல்லி இவர்கள் சொன்ன ஒரு விஷயம் முழுக்க இவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக தேவைப்பட்டா இவர்கள் எதை வேணாலும் செய்வார்கள், அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு அப்படிங்கிறத இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த செய்தி பார்த்த உடனே பலருக்கும் ஷாக்கா இருக்கலாம், ஆனால் எனக்கு ஷாக்காவே இல்லை. ஏற்கனவே நான் என்னுடைய ஒரு வீடியோவில் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திருந்தேன். விஜய்ன்னு சொல்லக்கூடிய ஒற்றை புள்ளியை எதிர்ப்பதற்கு இவர்கள் தனித்தனியாக இன்றைக்கு களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். விஜயினுடைய வலிமை அறிந்தால் தேவைப்பட்டால் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே கூட்டணியில நின்று தாவேக்காவை எதிர்ப்பதற்கும் இவர்கள் தயாராக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னேன். அது இன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஆல்மோஸ்ட் உருவாயிருக்கிறது. ஸோ இப்போ கூட இவங்க நேரடியாக ஒன்று சேர்ந்து களம் அமைத்து கூட்டணி அமைக்காட்டாலும் மறைமுகமாக இவர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங், அதிமுக, திமுக, பாஜக அவருடைய அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல தான் இன்றைக்கு நம்முடைய ஆளுநரும் ஒரு விளையாட்டை காட்டுறாரு. பொதுவாகவே ஒரு கட்சி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றுவிட்டால் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவார்கள் ஆளுநரிடம். ஆளுநர் அவர்களை பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள், குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுப்பார்கள், தங்களுக்கான அதாவது மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். அது ஒரு ஃப்ளோர் டெஸ்ட்னு போவாங்க, அங்கே மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். இது காலம்தான், இது இயல்பாக நடக்கக்கூடியது. ஆனால் சமீபத்தில் பல மாநிலங்களில் இந்த மாதிரி பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்ட பிறகும் ஆளுநர் மூலமாக அந்த கால தாமதம் செய்யப்பட்டு அங்கே ஒரு குதிரை பேதம் நடக்கப்பட்டு அதில் எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்பட்டு யார் வெற்றி பெறுவார்கள், யார் வெற்றி பெறணும், ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி மக்கள் வாக்களித்தார்களோ அதற்கு மாறாக செயல்கள் பல மாநிலங்கள் நடந்துச்சு. உங்களுக்கு இதெல்லாம் பின்னாடி இருந்து யார் செய்வானா? பிஜேபி செய்யும். அதே அரசியல் தமிழ்நாட்டில் இப்போ செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கேயும் பிஜேபிக்கு இது தேவையா அப்படின்னா பிஜேபிக்கு நிச்சயமாக தேவை. பிஜேபி ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகணும் அப்படின்னு. இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் நேரடியாக ஆட்சி செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா பிஜேபி கூட்டணியில் பிஜேபி இருக்கிறது ஒரே ஒரு தொகுதியில். அப்போ பிஜேபி யார் மூலமா இந்த காய் நகர்த்தும் அப்படின்னா அதிமுக மூலமாக இந்த காயை நகர்த்தலாம். அப்ப அதிமுக மூலமாக இந்த காய் நகர்த்தப்படும் அப்படின்னு சொன்னா சாதாரணமாக அதிமுக 47 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. விஜய் அவர்களுக்கு சாதாரணமாக ஒரு ஆதரவு கொடுத்துட்டு சொன்னா இந்த பருப்பு வேகாது அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான பொறுப்புகளில் அதிமுகவை சார்ந்தவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த பருப்பு வேகும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரியும். இந்த பக்கத்துல திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்துச்சு, விசிகா இருந்துச்சு, கம்யூனிஸ்டுகள் இருந்துச்சு. ஸோ இதுல கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் சேர்ந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தா அதிமுகவுடைய ஆதரவு தேவைப்படாது. ஆல்ரெடி காங்கிரஸ் வந்துருச்சு, கம்யூனிஸ்டுகளிடம் விசிகாவிடம் தான் முதலாக தாவேக்கா சார்பாக ஆதரவு கேட்கப்பட்டதாக தகவல் வருது. இப்ப இவங்க சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா ஒரு 118 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்து விடுவோம். அப்ப இதை திமுக தடுக்குது. திமுக ஒரு பக்கத்துல, அதிமுக ஒரு பக்கத்துல ஒரு வேலி மாதிரி போட்டு தாவேக்காவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது. ஏற்கனவே தலைவர் ஜெயித்தா வெற்றி பெற்ற அன்றைக்கு கான்வாய் கொடுக்கப்பட்டது, முதல்வருக்கான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் இந்த பாதுகாப்பு விலக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா
இப்போதைக்கு அவர் முதல்வர் இல்லை, அப்ப அடுத்து யார் முதல்வர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் உருவாகி இருக்கிறது. இங்கதான் அதிமுக திமுக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கு. அது உருவாகிறது காலத்துடைய கட்டாயம். தமிழ்நாட்டை இப்போ இவங்களுக்கு பிஜேபி பிரச்சனையே கிடையாது, பாசிசம் பிரச்சனையே கிடையாது. இது உருவாகக்கூடிய சூழல் உருவாகுது. இதை பேச்சுவார்த்தை ஈடுபடுது, பேச்சுவார்த்தை நடக்கிறதாக சொல்லப்படுகிறது. பேச்சுவார்த்தை உண்மையா பொய்யா, இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் அப்பாற்பட்டு இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லா பார்க்குறோம். திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கிய தலைகளும் இதை ஆதரித்து பதிவுகள் போடுறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன நடக்க போகுது? ஒரே ஒரு விஷயம்தான் தெளிவாக புரியுது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா தாவேகா அதிமுக மூடிட்டு இருந்துரும், அல்லது அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா திமுக மூடிட்டு இருந்துரும். ஆனா இப்போ இவர்கள் 2 பேரும் இல்லாமல் புதிதாக ஒரு ஆட்சிக்கு வரும்போது இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, உதாரணமா இவ்வளவு நாளும் ஒரு பணப்பெட்டியை ஒருத்தன் பாதுகாக்கிறான், அந்த சாவி அவங்ககிட்ட இருக்கு. அதுக்கு பிறகு அவன் போய் இன்னொருத்தன்ட்ட கொடுக்குறான், அவன் இன்னொருத்தனுக்கு போகுது, அவன் அந்த பணப்பொட்டியை பாதுகாக்கிறான், இந்த சாவி அவங்ககிட்ட இருக்குது. இப்ப இவர்கள் 2 பேரும் மாறி மாறி இந்த பொட்டியை பாதுகாக்கிறாங்க, உள்ள பணம் இருக்குதுன்னு சொல்லி மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப 3ஆவதாக ஒருத்தனுக்கு ஒரு சாவி கிடைக்கும். அந்த சாவி வரும்போது அவன் அதை திறந்து பார்த்துட்டா அங்க ஒண்ணும் இருக்காது. இவர்களுடைய வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளம் ஏறிடும். இவர்கள் மாறி மாறி 5 வருஷமா இருந்து இவர்கள் செய்திருக்கக்கூடிய அயோக்கியத்தன மக்கள் மத்தியில் வெளிப்பட்டு விடும் அப்படிங்கிறது தெளிவாக புரிந்து கொண்டு இவர்கள் 2 பேருமே, இந்த வடிவேல் சொன்னது மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீ லவ் பண்ண என்ன, நான் லவ் பண்ண என்ன, மொத்தத்தில் அந்த குடும்பம் நாசமா போகணும்னு சொன்னது மாதிரி, நீ ஆட்சி அமைச்சானா நான் ஆட்சி அமைச்சானா, தமிழ்நாடு மொத்தத்தில் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். தமிழ்நாட்டில் இருந்து அடிக்கக்கூடிய ஊழல்கள் அத்தனையுமே மக்கள் வரிப்பணத்தையும் ஊழல் செய்யறது நீயாவோ நானாவோ இருக்கணும். இடையில ஒருத்தன் வர்றதை இவர்கள் விரும்பவில்லை, அதை எதிர்பார்க்கவில்லை. ஆனா இங்க ஒரு விஷயத்துல மட்டும் நமக்கு தெளிவா புரியுது. தளபதி கூட நாம நிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னா, தளபதி தன்னுடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப கரெக்டா இருக்கிறார். கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லி அறிவிச்சதுல தெளிவா இருக்கிறார். விஜய் நினைச்சா இப்போ பிஜேபிக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா நிச்சயமாக நாளைக்கே கவர்னர் அவரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள். அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுப்பாங்க. அதுல நிச்சயமாக இவர்களால் அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல வெற்றி பெற முடியும். ஆனா அது நடக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் அவர்கள் யாருக்கோ இணங்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவா புரியுது. இன்னொரு பக்கத்துல நீங்க பாருங்க, இந்த திமுகவுடைய கொத்தடிமை கும்பல் முழுக்க ஒரு அவதூறு பிரச்சாரத்தை செஞ்சுட்டே வந்தாங்க. என்ன செஞ்சாங்க? விஜய் பிஜேபியினுடைய பி டீம், விஜயை இயக்குவது பிஜேபி, விஜய் தேர்தலுக்காக கூட்டணி வச்சிருவாரு அப்படின்னாங்க. கூட்டணி வைக்காத பட்சத்தில் தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியோடு உருவாகி கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க. இப்ப அந்த சூழலும் உருவாகாத பட்சத்துல இப்ப இவங்க என்ன சொல்ல போறாங்க? இப்ப இவர்கள் என்ன சொல்ல போறாங்க? ஆனா தாவேகா தெளிவா ஆரம்பம் முதலே கடைசி வரையிலும் தன்னுடைய ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கு. இப்ப உண்மையிலேயே பாசிசத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், இதே சம்பவம் வேறு மாநிலத்தில் நடந்துருதுன்னு சொன்னா, அதாவது உதாரணமா ஒரு காங்கிரஸோ அல்லது ஒரு மாற்றுக் கட்சியோ ஒரு பெரும்பான்மையாக பெற்று ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரி கவர்னரை நாடி, கவர்னர் அங்கே அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கல, பதவி பிரமாணம் செய்து வைக்கலன்னா இதே திமுக கும்பல் என்ன சொல்லுன்னு சொன்னா, கவர்னருக்கு கண்டனம் தெரிவிக்கும், கவர்னர் செய்யறது தப்புன்னு சொல்லும். பாஜக ஒன்றிய அரசு அந்த மாநிலத்தை கவர்னர் மூலமாக கட்டுப்படுத்துதுன்னு சொல்லும், கண்டனம் தெரிவிக்கும். ஆனா இங்க என்ன செய்யுது? இதை வேடிக்கை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இது ஒரு மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்லையா? ஒரு மாநிலத்தில் ஒரு பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது இயல்பு. ஆனா இங்கே காலம் தாழ்த்துவது எதற்காக? இதுல என்ன குதிரை பேரம் இருக்கிறது? ஒரு பக்கத்துல சிவி சண்முகம் பக்கம் கூட கொஞ்சம் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தனியா ஏதோ பாண்டிச்சேரியில லாட்ஜில் அடைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு சம்பவம் வருது. இன்னொரு பக்கத்துல அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஒரு கூட்டணி உருவாக போறதா தகவல் வருது. இன்னொரு பக்கத்துல தாவேகா எப்படியாவது கூட்டணியை அமைத்து விடும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. இல்ல மூன்றும் தகவல்கள். இந்த மூன்றுல ஏதாவது ஒன்று நடக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னா மறுபடி திரும்ப ஒரு மறு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இப்போ மறுபடி ஒரு மறு தேர்தல் சொன்னா இன்னைக்கே டேட் அறிவிச்சு அடுத்த 1 மாசத்துல தேர்தல் எல்லாம் வராது. அது கொஞ்ச நாளைக்கு பிரசிடண்டுடைய அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல நேரடி ஆட்சி நடந்து அதற்கு பிறகு மறு தேர்தல் நடைபெறும். அது 6 மாசத்துல நடக்கலாம், 1 வருஷத்துல நடக்கலாம், அல்லது அடுத்த பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாட்டை யார் காப்பாற்ற போகிறார்கள்? பிரசிடண்டினுடைய ஆட்சின்னு சொன்னா நேரடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சினா எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கும்? குடியரசுத் தலைவர் யார்? குடியரசுத் தலைவருடைய பின்னணி யார்?
தமிழ்நாடு எதெல்லாம் இந்த விஷயத்துல பாஜக என்னெல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வரும்னு சொல்லி முயற்சி செய்கிறார்கள், அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது யார், இப்போ அவர்கள் செய்யணும்னு சொல்லக்கூடிய முயற்சிகளை தான் எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிறது எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். இப்போ இந்த நேரத்தில் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது யார்? நான் கேட்குறேன், குறைந்தபட்சம் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் மட்டும் கேட்குறேன். விஜய் அவர்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ ஆளூர் ஷானவாஸெல்லாம் இந்த டிபேட் சேனலில் பேசியிருக்கிறாரு, முழுக்க முழுக்க அறிவாளித்தனம் அப்படிங்கிற பேரில் முழுக்க முழுக்க முட்டாள்தனமாக தன்னுடைய வைத்தறிச்சலை வெளிப்படுத்தி இருக்கிறார். விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்க்கல அப்படிங்கிறீங்க, விஜய் அவர்கள் பாஜகவிற்கு எதிரான சக்தி இல்லை அப்படிங்கிறீங்க. அதை எதில் முடிவு பண்ணுவீங்க? அவர் ஆட்சி அமைத்து அவருடைய செயல்பாடுகள் சரியா இருக்கா தப்பா இருக்கா அங்க பார்க்கணுமா வேண்டாமா? உங்களுக்கு 2 தொகுதி 2 எம்எல்ஏக்கள் இருக்கீங்க, விசிகா கம்யூனிஸ்டுகள் 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, இந்திய கம்யூனிஸ்ட் 2 பேர் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த எம்எல்ஏ பொறுப்பு வச்சுட்டு என்னத்தை சாதிக்க போறீங்க? ஒருவேளை ஆட்சி கலைந்துன்னு சொன்னா, மறுதேர்தல் வந்துச்சுன்னா நிச்சயமாக சொல்றோம், தாவேக்கா இப்ப பெற்றிருக்கக்கூடிய வெற்றியிலிருந்து இன்னும் கூடுதலாக வெற்றி பெறும். ஏன் அப்படின்னா, நிறைய தேர்தலில் நாங்கள் நிறைய தொகுதியில ஒரு 1000-2000 டிஃபரன்ஸ்ல பல இடங்கள்ல தோற்று இருக்கிறோம். ஏன் அங்க தோற்றோம்? தாவேக்கா 3வது அணி, தாவேக்கா ஓட்ட பிரிச்சிரும் இப்படின்னு சொல்லி மக்களுக்கு நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத இடத்துல தான் நம்மை மக்கள் புறக்கணித்தார்கள். ஆனால் அவர்களும் இப்போது புரிந்து கொண்டார்கள், தாவேக்கா ஒரு மாற்று சக்தி மட்டுமல்ல, தாவேக்கா ஒரு முதன்மை சக்தி. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சி. மீண்டும் தமிழ்நாட்டில் தேர்தல் வச்சா தாவேக்கா அசால்ட்டா 200 தொகுதி ஜெயிக்கும், அதை மாற்றுக்கிறதே இல்லை. நாங்கள் சமீபமாக எங்களிடமிருந்து பறிப்போன அத்தனை தொகுதிகளிலையும் நிச்சயமாக எங்களால் மீண்டும் வெற்றி பெற முடியும். ஆனால் திரும்ப ஒரு தேர்தல் நடந்துச்சுன்னு சொன்னால் அதனால் பொருளாதார விரயம் எவ்வளவு, இப்போ கட்சிகளுக்கும் கஷ்டம்தான், அரசுக்கும் கஷ்டம்தான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் தாவேக்கா ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறது. பொதுவாக அதிகமான வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்வது அதானே சிறந்ததாக இருக்கும், அதானே சரியானதாக இருக்கும். இப்போ திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையாக வெளியே வரணும் அப்படிங்கிறது காரணம் தேவை கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஆனால் ஒரு ஆட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கிறது, மக்கள் ஒரு பெரும்பான்மையாக ஒருத்தரை முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வைத்திருக்கிறார்கள், ஆதரித்திருக்கிறார்கள். அப்போ அந்த ஆட்சி அது முழுமை பெறணும்னா இவர்கள் ஆதரவு கொடுத்தா ஆட்சி வரும். ஆட்சி ஆட்சியில அந்த தவறுகள் நடந்தா, இந்த ஆட்சியில் சிறப்பாக செயல்படவில்லைன்னு சொன்னா, அல்லது ஆட்சியில ஏற்கனவே நடந்தது மாதிரி கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பு இது மாதிரியான ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா, இல்ல நீங்க சொல்றீங்களே திமுகவோட நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கூட்டணி கொள்கை கூட்டணி பாசிச எதிர்ப்பிற்காக தான் நாங்க இந்த கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்றீங்களா? பாசிச எதிர்ப்பை தாவேக்கா செய்யல, தாவேக்கா பாஜகவோடு அல்லது ஒன்றிய அரசோடு இணங்கி போனா, அப்படிப்பட்ட சூழல்ல நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் வாங்கினா பிரச்சனை கிடையாது. ஆனா அது எதுவுமே இல்லை. ஒருத்தன் விளையாடுவானா விளையாட மாட்டானான்னு தெரியாமலே, உனக்கு விளையாட தெரியாது அவனுக்கு விளையாட தெரியாதுன்னு சொல்லி களத்துல இறக்காம இருந்தா எப்படி? விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டாரு அப்படின்னீங்க, வந்தார். அரசியல் அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னீங்க, அவர் உங்களை விடவும் அரசியல் களத்துல தெளிவா கணிச்சார். விஜய் அவர்கள் என்னென்ன சொன்னாரோ அதுதான் களத்தினுடைய நிலவரம். விஜய் களத்துல இறங்கல நீங்க, அவர் களத்தினுடைய நிலவரம் என்னன்னு சொன்னார். நீங்க களத்துல இறங்கி நின்னீங்க, மக்களோட மக்களா நின்னோன்னு சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத புரியல. ஆனா விஜய் களத்திலே இறங்காமலே அந்த மக்களுடைய மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்லி அடிச்சாரு. அவர் வெற்றி பெற மாட்டார், 10% 12% தான் வாங்குவார் அப்படின்னீங்க. அவர் 34-35% வாங்கி அவர் ஒரு தொகுதியில் அவர் கூட ஜெயிக்க மாட்டார் அப்படின்னீங்க. அவரையும் சேர்த்து 108 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சொன்னா, நீங்க இது நாள் வரையிலும் அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க, அவரை பற்றி தவறாகவே புரிந்து கொண்டு நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தீர்கள். ஏன்னா இன்னைக்கு தாவேக்கா அது அத்தனை நீங்க இவ்வளவு நாள் நீங்க சொன்னது, இவ்வளவு நாள் நீங்க எதிர்பார்த்தது, இவ்வளவு நாள் நீங்க யோசிச்சது, உங்களுடைய யூகத்தினுடைய அடிப்படை அத்தனையுமே தவிடுபொடியாக்கி விட்டு தமிழக அரசியல் வரலாற்றுல நாம நின்றுகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்துல உண்மையிலேயே பாசிசத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், உண்மையிலேயே தமிழக மக்கள் மேல அக்கறை இருக்கக்கூடியவர்கள் தாவேக்காவை ஆதரிப்பார்கள், விஜய் ஆதரிப்பார்கள், விஜய் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதான் மக்களுடைய தீர்ப்பு, அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதை விட்டு திமுக கூட்டணி, திமுக போடக்கூடிய இந்த அரசியல் சித்து விளையாட்டு, திமுகவுடைய மனநிலை என்னவா இருக்கும்? நாம ஆதரவு கொடுக்க வேண்டாம், நம்ம கூட்டணி கட்சியும் கொடுக்க வேண்டாம், அதிமுக ஆதரவு கொடுக்காது. அதே மாதிரி ஆதரவு தேடி போயிட்டார்னா விஜய்க்கும் பிஜேபிக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம பேசிடலாம். ஆனா இப்போ தாவேக்கா அதிமுக பிஜேபி திமுக கூட்டணின்னு சொன்னா அங்க இவர்கள் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம், அது பங்காளி, அது அண்ணன் தம்பி, அது திராவிட பாரம்பரியம் அப்படிங்கிறது. ஆனா விஜய் அதிமுகவோட சேரக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சுன்னு சொன்னா மாத்தி பிஜேபி அதிமுக கூட்டணி சொல்லலாம். இன்னொன்னு, இவர்கள் மறைமுகமாக, ஏற்கனவே இவர்கள் மறைமுகமான கூட்டணி தான், இப்போ மறைமுகமாக கூட்டணியாக இருந்து
விஜய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஆட்சிக்கு வரக்கூடாது, இந்த ஆட்சி கலையணும், மறுதேர்தல் வரணும், மறுதேர்தல் வந்தால் நம்ம விட்ட இடத்த பிடிச்சிடலான்னு தெரியுது இல்லையா. அவர்கள் எந்தெந்த இடத்துல பலவீனமானவர்களோ, எந்தெந்த இடத்துல தவறுகள் நடந்துச்சோ, அல்லது எந்த தவறு நினைச்சாங்களோ அதெல்லாம் அவர்கள் நிச்சயமாக மீண்டும் மறுதேர்தலில் மீண்டும் நம்ம வெற்றி பெற்று விடலாம். இது 6 மாசத்துல நடந்தாலும் 1 வருஷத்துல நடந்தாலும் அதை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதான் திமுகவோட எண்ணம். திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உண்மையிலே அவர்கள் தனித்தன்மை இழந்து நிற்கிறார்கள் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை. சரி, ஒரு கட்சிக்கு மு.க. ஸ்டாலின் இத்தனை வருஷம் பாரம்பரியம் இருக்கிறது, இத்தனை வருஷம் ஆண்டு இருக்கிறார், எல்லாமே ஓகே. நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை சகித்து கொண்டவர்கள். ஏன் விஜய் அப்படிங்கிறவரை தெரியல, அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாதானே அவர் என்ன செய்கிறார்னு பார்க்க முடியும். அந்த யோசனை ஏன் இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. புரியுதா? இந்த இடத்துல அண்ணன் திருமாவளவன் கூட மே 7ஆம் தேதி ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டமெல்லாம் நடத்துறாங்கன்னா உண்மையிலே அவருடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தெரியல. இன்னும் சொல்ல போனா விசிக, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர், நம்ம ஆளூர் ஷானவாஸ் விசிகால இருந்துகிட்டு கட்சியினுடைய தலைமை எந்த விதமான முடிவும் எடுக்கல. அதுக்குள்ளாடி இவருக்கு ஒரு டிபேட் சேனல்ல இருந்துகிட்டு அந்த கட்சி என்ன முடிவு எதுவுமே தெரியாம தாவேகாவுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அலிமல் புகாரின்னு சொல்லக்கூடிய அந்த நபர், அவர் காங்கிரஸை சார்ந்தவர். காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பொதுத்தளத்திலிருந்து அவர் தன்னுடைய கருத்தை பரிமாறிக்கொண்டிருக்கிறார். ஏதோ திமுக மட்டும்தான் ஒரு பரம உத்தமர்கள் மாதிரியும், அவர்கள் பாசிச எதிர்ப்பில் இருக்கிறது மாதிரியும், தாவேகா ஒரு மோசமான கட்சி மாதிரியும். அது வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை நாங்கள் எப்படி பயன்படுத்துறோங்க அதை பார்த்துட்டு முடிவு பண்ணோம். அதான் ஒரு சிறந்த ஒரு மனநிலையாக இருக்கும். ஆனால் இவர்கள் முழுக்க இவர்களுக்கு விஜய் அவர்களை எதிர்ப்பதே வைத்தறிச்சலுடைய உச்சம். இப்போ கூட பாருங்க, அதிமுகவோட கூட்டணி சேருவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். அதிமுக இந்த பாஜக கூட்டணி, அதிமுக திமுக கூட்டணின்னு சொன்ன உடனே ஏற்கனவே முதல்ல என்கிட்ட ஒருத்தர், நான் ஒரு போட்ட என்னுடைய பதிவுக்கு கீழே ஒருத்தர் போடுறாரு, அதிமுகவோட விஜய் கூட்டணி வச்சா நீங்க கட்சியை விட்டு வெளியேறுவீர்களான்னு கேட்டார். ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியில போச்சு இல்லையா, அதனால. ஆனா இவங்க பாஜக கூட்டணியில இருந்த தேமுதிகவை எடுத்துக்கலாம், இவர்கள் பாஜக கூட்டணியில இருந்த அல்லது RSS சார்ந்தவர்களை உள்ள திமுக கூட்டணியில் எடுத்து அவர்களை வெற்றி பெறுவதற்கு வேலை பார்க்கலாம். ஆனா நாம இணைஞ்சிட்டோம்னு சொன்னா அது பாசிசம், பிஜேபிக்கு கண்ட்ரோல்ல போயிட்டாரு, தன்னுடைய கொள்கையை அடமானம் வச்சுட்டாரு அப்படின்னு. ஆனா அவங்க செஞ்சா பிரச்சனை இல்லை, புரியுதா? அப்ப இவர்கள் முழுக்க அன்பு தமிழர்களே, தமிழ் மக்கள் ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இவர்களுடைய இந்த பாசிச எதிர்ப்பு, இவர்களுடைய இந்த பிஜேபி எதிர்ப்பு, இது எல்லாமே வெறும் அரசியல் நாடகம் தான் அப்படிங்கிறது இன்னைக்கு தெளிவா புரியுது. உண்மையிலே அவர்கள் பாசிச எதிர்ப்பை பேசக்கூடியவர்கள்னா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்டிருக்கணும், ஆளுநர் செய்யக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்டிருக்கணும். இதே திமுக ஆட்சி நடக்கும் போது ஆளுநர் செய்யக்கூடிய தவறுகளை தாவேகா தட்டி கேட்டிருக்குது. தாவேகா அதற்கு எதிராக கடுமையான விமர்சனம் வைத்திருக்கிறது. ஆளுநரை தேவையில்லைன்னு சொல்லி அதை நம்முடைய தீர்மானத்திலே நிறைவேற்றிருக்கிறோம், புரியுதா? ஆளுநர் ஒரு அரசை கட்டுப்படுத்த கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது குறைந்தபட்சம் எதிர்கட்சிங்கிற அடிப்படையில கூட ஆளுநர் செய்வது தவறு. ஆளுநருடைய இந்த செயல்பாட்டுக்கு பின்னால் ஒரு அரசியல் வியூகம் இருக்கிறது, ஒரு அரசியல் சித்து விளையாட்டு இருக்கிறது அப்படின்னா அதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பொதுவாக இதுவரையிலும் பாசிசத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய பாசிச எதிர்ப்பாளர்களிடம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்போ என்னுடைய சொந்த கருத்து என்ன அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், புரியுதா? எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி உருவாகி அவர்கள் ஆளும் கட்சி ஆனாங்கன்னா சிறப்பான ஒரு எதிர்கட்சியா இருந்து தாவேகா செயல்படும், தாவேகா செயல்படும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 108 எம்எல்ஏக்கள், 108 எம்எல்ஏக்கள்லாம் சாதாரணம் கிடையாது. நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஆளுங்கட்சியா இருந்திருப்பீங்க. தனி பெரும்பான்மையோடு ஒரு எதிர்கட்சி தனியாக சிறப்பாக கலங்காணும். அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் தாவேகா போகாது. ஆனால் திமுக போகும் அப்படிங்கிறது அல்லது அதிமுக போகும் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரியுது. ஏன்னா அவர்களுடைய ஒரு 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 பேச்சை காமன் ஆக்குறாங்க. இதை விட்டு மக்களுடைய மனநிலை எப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஆனால் உண்மையில ஒரு விஷயம் தெரியுமா, அப்படி ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னால் அதிமுகன்னு சொல்லக்கூடிய கட்சியே இருக்காது. அதிமுகன்னு சொல்லக்கூடிய கட்சியே இருக்காது. அதிமுகவில் இன்னைக்கும் அம்மாவனுடைய விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒருபோதும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க தாவேகா கூட ஆட்டோமேட்டிக்காக கட்சியை கலைச்சிக்கிட்டு அல்லது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நிற்பாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னொரு விஷயம், இவங்க சொல்கிறது மாதிரி அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடையாது. விசிகாவும் சரி, அதேமாரி கம்யூனிஸ்டுகளும் சரி, அவர்கள் ஒரு ரொம்ப தெளிவாக முடிவு எடுப்பார்கள். அவர்கள் தாவேகாவை ஆதரிப்பார்கள், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்னும் கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனாலும் அவர்களுடைய சாய்ஸ் தாவேகாவாக இருக்கும். ஏன்னா திமுக மாதிரி பதவி வரி அவர்களுக்கு இருக்காதுன்னு நாம நம்புறோம். திமுக மாதிரி அதிகார வரி அவர்களுக்கு இருக்காதுங்கிறத நம்புறோம். திமுக இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள்
இந்த காங்கிரஸ் நம்ம கூட வந்த உடனே இவர்கள் இந்த அளவுக்கு குப்பாடு போடுறது எல்லாமே அவர்களுடைய அதிகார வரியினுடைய உச்சம்தான். அன்பார்ந்தவர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.